வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு. புத்தாண்டு அனைவருக்கும் சிறந்த வருடமாக அமைய வேண்டி பக்தர்கள் சாமி தரிசனம். இரண்டாயிரத்தி 25 புத்தாண்டை முன்னிட்டு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி, சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமானோர் பங்கேற்பு. கள்ளக்குறிச்சியில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நில அதிர்வு ஏற்பட்டதாக தகவல். புத்தாண்டின் முதல் நாளில் நடந்த சம்பவத்தால் கிராம மக்கள் அதிர்ச்சி. கிருஷ்ணகிரி வனப்பகுதியிலிருந்து வெளியேறி பொதுமக்களை அச்சுறுத்தும் ஒற்றை காட்டு யானை. அடர்ந்த வனப்பகுதிக்குள் யானையை விரட்ட வனத்துறை தீவிரம். திருச்சியில் தரமற்ற முறையில் தார் சாலை அமைக்கப்படுவதாக புகார். சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டம். திருவள்ளுவரின் உருவப்படத்தில் 1330 திருக்குறளை எழுதிய மாணவன் 12 மணி நேரத்தில் செய்த சாதனைக்கு குவியும் பாராட்டு. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டி தமிழகம் முழுவதும் கோவில்களில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சேலத்தில் உள்ள ராஜகணபதி திருக்கோவிலில் மூலவருக்கு பால், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விநாயகப் பெருமானுக்கு தங்க கவசத்துடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ராஜகணபதி கோவிலில் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இதேபோன்று நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அமைந்துள்ள முருகன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையவும் நினைத்த காரியங்கள் கைகூட வேண்டியும் திரளான பக்தர்கள் அங்கு வழிபாடு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் வள்ளியூர் முருகன் கோவிலில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அரண்மனை வாசலில் உள்ள பால ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பால ஆஞ்சநேயருக்கு வெள்ளிக்கவசம் சாத்தப்பட்டு மலர்கள் மற்றும் பழங்களினால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. நாகையில் உள்ள ஸ்ரீ சத்ரு சம்ஹாரமூர்த்தி ஆலயத்தில் சுவாமிக்கு பணத்தால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. 10 ரூபாய், 20 ரூபாய் முதல் 500 ரூபாய் தாள்கள் மற்றும் ஐம்பொன் நாணயங்களை பயன்படுத்தியும் அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். 2025 புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள கோவில் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் தேவாலயம் அமைந்துள்ளது. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி தேவாலயம் மின் விளக்குகளின் ஒளியில் ஜொலித்தது. இதைத் தொடர்ந்து தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் புத்தாடை அணிந்து கலந்து கொண்ட மக்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதேபோன்று கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சாத்திப்பட்டு பகுதியில் உள்ள தூய இருதய மரியன்னை ஆலயத்தில் புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது.
பங்குத்தந்தை மரிய லிவியானி, ஜான் பால் ஆகியோர் தலைமையில் புத்தாண்டு திருப்பலி நடந்தது. இதில் பண்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வு அழைத்து செல்வாராக. திருப்போரூர், கேளம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. உலக அமைதி மற்றும் மக்கள் நலன் வேண்டி தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டன. இதில் கலந்து கொண்ட மக்கள் ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதேபோன்று கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள தேவாலயங்களில் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தேவாலயங்களில் குவிந்ததால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். கள்ளக்குறிச்சியில் நில அதிர்வு ஏற்பட்டது பொதுமக்களிடையே பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நள்ளிரவு 12 மணி முதலே பொதுமக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தெரிகின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்தனர். புத்தாண்டின் முதல் நாளே ஏற்பட்ட இந்த அசாதாரணமான சூழல் கிராம மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நில அதிர்வுக்கான காரணங்களை ஆய்வு செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் பகுதியில் கூட்டத்திலிருந்து பிரிந்த ஒற்றை காட்டு யானை கிராமப்புறங்கள் உலா வருகின்றது. இந்த யானை வனப்பகுதிக்குள் விரட்டினாலும் மீண்டும் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் பொம்மத்தாத்தனூர் கிராமத்திற்குள் காட்டு யானை புகுந்ததால் பொதுமக்கள் அலறி அடித்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். இதைத் தொடர்ந்து சாலையில் நடந்து சென்ற காட்டு யானை உத்தன்னப்பள்ளி அருகே முகாமிட்டு பயிர்களை சேதப்படுத்தியது. எனவே மீண்டும் கிராமத்திற்குள் வராத வகையில் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுமாறு வனத்துறைக்கு அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் தரமற்ற முறையில் தார் சாலை அமைப்பதாக கூறி கிராம மக்கள் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் வளவனூர் ஊராட்சிக்குட்பட்ட நரிமேடு பகுதியில் 12 வருடங்களுக்கு முன்பு தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலையின் அருகே பாசன வாய்க்கால் செல்வதால் மண் அரிப்பு ஏற்பட்டு சாலை சேதமடைந்து காணப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அங்கு புதிய தார் சாலை அமைக்கும் பணி கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஒப்பந்ததாரர்கள் சாலை ஓரங்களில் கிடந்த மண்ணை பயன்படுத்தி தரமற்ற முறையில் சாலை அமைத்ததாக கூறப்படுகின்றது. இதையறிந்த நரிமேடு கிராம மக்கள் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தரமற்ற முறையில் சாலை அமைத்தால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். 3 மாசம் முன்னாடி இந்த பணியை தொடங்கினாங்க. பணி தொடங்கும் பொழுது பக்கத்துல சாலை ஓரத்துல இருந்து மண் எடுத்து 2 புறமும் அணைச்சிட்டு போனாங்க. தொடர் மழையினால இந்த கரை பூரா இடிஞ்சு விழுந்துருச்சு. இந்த இடிஞ்சு விழுந்து இன்னும் ரீட்டன் வால் கட்டியிருக்கணும், இல்லை முறையான பராமரிப்பு செஞ்சு தார் சாலை அமைக்கணும். அதை விட்டுட்டு இவங்க மணல் மூட்டை அடுக்கி இந்த சாலையை இன்னைக்கு போட்டுட்டு இருக்காங்க. தரமற்ற சாலையா இருக்கு. இது எங்களோட கோரிக்கை என்ன, தரமான சாலையை அமைச்சு தரணும். அதுவும் இல்லாம விவசாய நிலத்துக்கு போன வடிகால் குழாய்கள்லாம் உடைஞ்சிருக்கு, அதை சீர் செய்யணும். அதை சீர் செஞ்சு கரெக்டா தரமான அளவுல ஜல்லி பரப்பியிருக்காங்களா, தார் போடுறாங்களா இப்படின்னு அரசு அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு எங்களுக்கு தரமான சாலை எங்களுக்கு தரணும். ராமநாதபுரத்தில் அம்மா உணவகத்தை வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கானோர் உணவருந்தி வரும் நிலையில் அங்கு 24 பேர் பணிபுரிந்து வருகின்றனர்.
இந்நிலையில் அம்மா உணவகத்தின் மேற்கூரை சேதமடைந்து காணப்படுகின்றது. புத்தாண்டு தினமான இன்று ஊழியர்கள் கதவை திறந்தபோது மேற்கூரையில் இருந்த சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்துள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் எந்நேரமும் அச்சத்துடன் சமைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அது நானும் கேட்டேன் அந்த அம்மாட்ட, கட்டடம் டேமேஜா இருக்கேம்மா எங்களுக்கு பாதுகாப்புன்னு. நானும் அவங்களுக்கு தொடக்கி வரேன்னு கேட்டாங்க. அந்த அம்மா கேட்டதுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. சரிம்மா நாங்கள் போகிறோன்னு சொன்னேன். சொல்லிட்டு சரி நீங்கள் உங்கள் ஆர்டர் பண்ணி நான் போய்க்கிறேன்னு சொன்னேன். உங்களுக்கு கட்டடம் பின்னாடி ஒதுக்கி தராங்கன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் அந்த கட்டடம் தான் தருவாளாக்க நாங்கள் வந்து பார்த்தா இங்கே இடிஞ்ச கட்டடத்தை கொடுக்கா திறக்கையிலேயே கட்டடம் என் தலையிலேயே விழுந்துருச்சு. 5 பேர் தான் 6 பேர் தான் வந்து திறந்தோம். அப்படியே பொத்துன்னு விழுந்து கிடக்கு. அப்போ எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நாங்கள் விதவைகள், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு எங்கள் கட்டடமே திருப்பி தர சொல்லுங்கள். திருவள்ளுவரின் உருவப்படத்தில் 1330 திருக்குறளையும் எழுதி அசத்திய மாணவனுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அசோக் நகரில் வசித்து வரும் குழந்தைவேல் ஜெயமணி தம்பதியருக்கு சுஜய் என்ற மகன் உள்ளார். தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வரும் சுஜய் திருக்குறள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார். இம்மாணவர் 1330 திருக்குறளையும் மனப்பாடம் செய்து ஒப்பித்து பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை ஒட்டி மாணவன் சுஜய் திருவள்ளுவரின் உருவம் அச்சிடப்பட்ட ஃப்ளெக்ஸ் பேனரில் திருக்குறளையும் எழுதியுள்ளார். இதனை மாணவர் வெறும் 12 மணி நேரத்தில் நிகழ்த்தி காட்டி அசத்தியுள்ளார். கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையில் தொடர்ந்து 25 ஆண்டுகள் வெள்ளி விழாவை முன்னிட்டு நான் திருவள்ளுவர் படத்தில் திருக்குறளை எழுதியிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சிந்தனை சிறகுகள் குழுமமும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டும் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தாங்க. இவங்கனால என்னால் எல்லாத்தையுமே சாதிக்க முடிஞ்சுச்சு. எனக்கும் சிறு வயசுலேருந்தே ஆசை, ஏதாச்சும் திருக்குறளை பற்றி பெரிய சாதனையாக படைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் நான் இன்னைக்கு வெள்ளி விழாவை முன்னிட்டு திருவள்ளுவர் படத்தில் 1330 திருக்குறளை எழுதியுள்ளேன். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேளாண்மை துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்லாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பெஞ்சல் புயல் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பெய்த கனமழையினால் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்தன. எனவே சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இதனிடையே பயிர்களை ஆய்வு செய்ய வேப்பூருக்கு சென்ற வேளாண் துறை மற்றும் காப்பீட்டு நிறுவன ஊழியர்கள் பாதிப்பு இல்லாத இடங்களில் ஆய்வு செய்ததாக கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அவர்களை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தப்பான வார்த்தையை ஒரு பயன்படுத்துறாரு. நான் கொடுக்க அந்த வார்த்தையை அந்த புள்ளி நம்பர் சொல்றாங்க. அது புள்ளியல் துறை வந்து கொடுக்குறாங்க. 2ஆம் நம்பர் இந்த கார்டு மட்டும் தான் நல்லா இருக்கு. எப்படி திருப்பி தெரியுமா? நீங்களும் விவசாயி தான். இந்த இடம் அதிகாரி செய்யறாரு சார். ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் நம்பெருமாள் திருவாரணங்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையாக ஸ்தலமாக திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவில் விளங்கி வருகிறது. இக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா நேற்று முன்தினம் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து பகல் 10 உற்சவத்தின் திருமொழி திருவிழா நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாள் விழாவினை ஒட்டி நம்பெருமாள் முத்துப்பாண்டியன் கொண்டை மார்பில் ரத்தின மகாலட்சுமி பதக்கம், பூஜ கீர்த்தி, நெல்லிக்காய் மாலை, அர்ஜுன சந்திரன் பதக்கம் உள்ளிட்ட திரு ஆபரணங்களை சூடியவாறு அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளினார். பகல் 10 உற்சவத்தின் ஒவ்வொரு நாளும் நம்பெருமாள் வெவ்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். இதைத் தொடர்ந்து வரும் 16ஆம் தேதி திருகைத்தல சேவையும், 19ஆம் தேதி தீர்த்தவாரியும், 20ஆம் தேதி நம்மாழ்வார் மோட்சமும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிருஷ்ணகிரியில் உற்பத்தி செய்யப்படும் தென்னங்கன்றுகள் ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா போன்ற வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி, புலியூர், அரசம்பட்டி, பாரூர், மருதேரி, பன்னந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தென்னங்கன்றுகளை உற்பத்தி செய்யும் 150க்கும் மேற்பட்ட நர்சரிகள் உள்ளன. அங்கிருந்து ஆண்டுக்கு சுமார் 25 லட்சம் தென்னங்கன்றுகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அண்மையில் பெய்த கனமழையினால் தென்னங்கன்று உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் உற்பத்தி தொடங்கியுள்ளது. ஒரு தென்னங்கன்று 35 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நான் அரசம்பட்டியிலேருந்து மிட்டுபாய் பேசுகிறேங்க. நான் தென்னஞ்செடி ஒரு விவசாயிங்க. நான் பல வருட காலமாக தென்னஞ்செடி விவசாயம் பண்ணிட்டு வரேங்க. தென்னை நாற்று விவசாயம் பண்ணிட்டு வரேன். இப்போ மழை காரணத்தால் தென்னஞ்செடிகளெல்லாம் கொஞ்சம் சேதாரம் அடைஞ்சிருச்சுங்க. அதனால் இப்போ வெயில் திறக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. வெயில் திறந்த ஆரம்பித்ததுனால வெளி மாநிலத்திலேருந்து நிறைய ஆர்டர்கள் வந்துருக்குதுங்க. அதனால் தென்னஞ்செடியும் விலை உயர்ந்துருக்குதுங்க. அதனால் நாங்கள் விவசாயிங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோங்க. போஸ்டர் சீட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீர் இன்னும் வடியாமல் குளம் போல் காட்சியளிக்கிறது. மரக்காணம் அடுத்து கூனிமேடு ஊராட்சியில் பக்கிங்காம் கால்வாய் அருகில் அமைந்துள்ள எமரால்ட் வில்லேஜ் பகுதியில் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் புதிதாக கட்டப்பட்டு அதில் மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர். இதனிடையே இந்த ஆண்டு பெய்த கனமழையால் இங்குள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்ததை அடுத்து உறவினர்கள் இல்லத்தில் 1 மாத காலமாக வசித்து வந்தனர். தற்போது மீண்டும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிய மக்கள் தேங்கியுள்ள மழைநீரால் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். மேலும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ மழை நின்று 15 நாள் ஆச்சு. இன்னுமே இந்த ஏரியால தண்ணி வத்தாம அப்படியே தான் இருக்கு. ஸ்மெல் அடிக்குது. அந்த மீன் ஸ்மெல் எல்லாம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. இங்க இருக்கிற யாரும் எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் சொல்லிட்டு பார்த்துட்டோம். பிடிஓட்டையும் இதை சொல்லியாச்சு. ஸோ இந்த சைடில், இந்த பக்கிங்காம் கேனல் சைடில் இந்த சுத்திகரிப்பு விஷயம் எதாவது பண்ணால் மட்டும்தான் இந்த தண்ணி வர்றது நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்து நீங்கள் தான் செய்யணும். இங்கே இருக்கிற மக்கள் வருஷத்துக்கு ஒரு வீட்லேயும் 2 லட்ச ரூபா பொருள்லாம் வீணாக போகுதுன்னா எவ்வளோ கஷ்டன்றதை பாருங்க. 40 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் வில்லாபுரம் பகுதியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி போன்ற எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை என்று தெரிவிக்கின்றனர். மேலும் 40 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த பேச்சுவார்த்தையில் மாநகராட்சி அதிகாரிகள் சரியான வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்த பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். போஸ்டர் சீட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். கோவில்பட்டியில் நடைபெற்ற விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டியில் KKR அணி கோப்பையை வென்றது. நடிகர் விஜயன் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோவில்பட்டியில் மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இப்போட்டியில் 24 அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர். தொடக்கத்திலிருந்து அதிரடியாக விளையாடிய KKR அணி இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிக்கு தாவேகா நிர்வாகிகள் கோப்பையை வழங்கினர். தேசிய அளவிலான நெட்பால் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக அணி 2 பிரிவிலும் சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை உள்ள தனியார் பள்ளியில் தேசிய அளவிலான சப் ஜூனியர் நெட்பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. கடந்த 4 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் 28 மாநிலங்களைச் சேர்ந்த 54 அணிகள் பங்கேற்றன. ஆண்கள் பிரிவுக்கான இறுதிப் போட்டியில் தமிழக அணியும் கேரள அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் தமிழக ஆண்கள் அணி 29க்கு 26 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. இதேபோல தமிழக மகளிர் அணியும் அசாமை வீழ்த்தி சாம்பியனானது. இதைத் தொடர்ந்து தமிழக அணிக்கும் 2வது 3வது இடத்தை பிடித்த அணிகளுக்கும் கோப்பை வழங்கப்பட்டன.